நேற்று பிக் பாஸ்ல வந்து மனோஜ் சார் சொன்னார், 40 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன், ஒரு 100 ரூபாய் கொடுத்து என் படம் பாருங்கன்னு சொன்னார். ஆனால் இளையராஜா பாட்டுக்கு காப்பி ரைட்ஸ்லாம் எடுத்துன்னு போயிடுறாரு. ஆனால் இந்த பாட்டு பாடினவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போகலாம்ல. அவர் மியூசிக் போட்டேன்னு இந்த பாடினது இவங்க தானே, அது மனசாட்சி போதா கொடுக்கணும்ல அந்த கடவுள், இசை கடவுள். ஆனால் கொடுக்கல. அவர் சொன்னதுனால இந்த 6 படத்தை தவிர்த்து இந்த படம் பார்க்க வந்தேன்னா, அந்த மனோசான்ற ஒரு நல்ல மனுஷனுக்காக தான் இந்த படம் பார்க்க வந்தேன். அவள்தானா அதுதானே நான் படம் ஃபுல்லாக தேனுங்கண்ணேன். ஊட்டியில் உட்கார வச்சு இவங்களுக்குள்ளே சண்டை போட்டு அச்சு கிச்சின்னு இது பண்ணி ஒரே சண்டையாக இருந்தது. நல்லா நடிப்பு. ஆனால் பாட்டு ரொம்ப அருமையாக இருந்ததுண்ணா. அதில் ஒரு காக்கட்டான்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வர லிரிக்ஸ், அந்த இசை பாடல்கள் ரொம்ப அழகாக இருந்ததுண்ணா. இவங்க பாட்டு குடும்பம் தானே, பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுண்ணா. ஆனால் இந்த படம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ரொம்ப நல்ல படமாக வந்திருக்குண்ணா. அதுதானா ஒரு 10-15 லியோ படமும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் நல்லா இருந்திருக்கும் போல இருக்குதுண்ணா. இந்த படமும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும் போல இருக்குதுண்ணா. ஆனால் இளையராஜா சார் அந்த காசு எடுத்துன்னு போயிட்டார் பார்த்தீங்களா. இவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் குத்துருக்கலாம். இவங்களை ஏமாத்திட்டு வச்சிருக்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது. பாட்டு பாடினவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து இசையை அமைச்சவங்களாம் இருக்கிறாங்களா கூட, காப்பிரைட்ஸ் வாங்கினா இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து இவங்கெல்லாம் வாழ்வாதாரத்தை தூக்கி விட்டுருக்கலாமே. பிக் பாஸில் வந்து கேட்குறாருல, எனக்காக 100 ரூபாய் கொடுத்து பாருங்க அப்படின்ட்டு. அந்த ஒத்த சொல் நம்ம வீட்டு மனுஷன் நிறைய தடவை நம்ம கவலையில் பார்த்துனுக்கிறப்போ மனோசாரோட பாடல்கள் அந்த வாய்ஸ்லாம் நம்மளை அது தேர்த்தி இருக்குல்ல, அந்த ஒரு ரெஸ்பெக்டுக்காக தானே இந்த படத்துக்கு வந்தேன். வட்டக்கானல்ன்ற டைட்டில் ஏன் வச்சுக்கிறாங்கன்னா, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அது கொடைக்கானலில் இருக்கிற ஒரு ஏரியாவோட பேர். எப்படி கோத்தகிரி ஒரு ஒன்று தொட்டப்பட்ட அது மாதிரி இருக்கிற மாதிரி வட்டக்கானல்னு ஒரு ஊரில் அந்த இடத்துல தான் அந்த இது வளரும். இவ்வளோ நாள் ட்ரக்ஸை வச்சு எடுத்தாங்க, அதுக்கப்புறம் தங்கத்தை வச்சு எடுத்தாங்க, பவுட்ரு, ஹெராயின், ஸ்னோ என்னென்னவோ எடுத்து பான்ஸ் பவுட்ரு மாதிரி எல்லாம் எடுத்தாங்க. யாரோ திடீர்னு டேரக்டருக்கு இப்படி ஒன்று இருக்குது, அந்த என்னது மஸ்ரூம் ஒன்று இருக்குது, அதை சாப்பிட்டா இது மாதிரி போதை ஆகுது அப்படின்னு மஸ்ருக்கு அதை எடுத்துன்னு வந்து குத்துருக்கிறாரு. நீ கொஸ்டின் கேளுங்க. நான் சொல்றேன். வட்டக்கானல் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொடைக்கானல் பகுதியில் உள்ள ஒரு ஏரியா, ஒரு கிராம பேர் வந்து வட்டக்கானல்ங்கிற ஊர். அந்த ஊரில் வந்து கஞ்சா செடி வந்து பயங்கர அமோகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கஞ்சா மாஃபியா 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஆடுகளம் நரேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ். 2 பேருக்கு நடக்கிற போட்டி, யார் இந்த கஞ்சா செடியில் வந்து பயங்கர நம்பர் 1ன்ற போட்டி தான் அந்த படத்தோட கதை. வழக்கம் போல் அப்பா மயம் மாதிரி ஒரு அடியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா துருவம் படம். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி தான் வந்தது. சரி எப்படி இப்போ ஏற்கனவே 2 படம் பண்ணிட்டாப்ல, சரி இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன். அவரை பொறுத்தவரை நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருக்கு. ஆனால் அவங்கள ஏன் வந்து ஊமையாக வச்சு நடிச்சாங்கன்னு தெரியல. ஊமையாக இல்லாமல் பேசுகிற மாதிரி நடிச்சிருந்தா 100 நாள் ஓட போகிறதில்ல, அவங்க ஊமையாக இருந்து 100 நாள் ஓட போகிறதில்ல. ஏன்னா கதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் பழசாக இருக்குது. மற்றபடி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. படம் வந்து ஒரு தடவை பார்க்கலாம். மியூசிக் வரலாம் ஓகே. படத்தில் வந்து புது விதமான போதையை காமிச்சிருக்காங்க, மேஜிக் மஷ்ரூமை காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தாது. எதாக இருந்தாலுமே மனசுக்கு கனெக்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகணும் நம்மளுக்கு. ஆஹா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்ற போது நம்ம அதெல்லாம் கன்சிடரே பண்ணுவோம். ஸோ இது ஒருவேளை நான் போதை அடிக்காதனால எனக்கு கனெக்ட் ஆகலையான்னு தெரில. அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து எனக்கு கனெக்ட் ஆகலை. ஸோ அதே இது வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் படம்லாம் பார்த்தீங்கன்னா அது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ரியாக்ஷனே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இது சும்மா அந்த மேஜிக் ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த மிரர் ஷாட்ஸ் இந்த மாதிரி காமிச்சோன்னா எனக்கு கனெக்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். சார் ஆர்கே சுரேஷ் ரொம்ப ரொம்ப ரகடான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கதா அப்படி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி இருக்கா பர்ஃபார்மன்ஸ்? இந்த படத்தில் அவருடைய போஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது அவருக்கு. ஸோ அவர் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கார். சரி ஓகே, ஒரு வில்லன்டா இந்த படத்துக்கு ஒரு கஞ்சா செடி விற்கிற வில்ல இப்படி தான் இருப்பாங்கிற மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காரு. வட்டக்கானல் படம் வந்து ஒரு ஒரு ஓகேவான ஒரு படம் தான். ஏன்னா படத்தில் வந்து ட்ரக்ஸ் மாஃபியா அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்தோம். பட் அது எதுவுமே கிடையாது. இது வந்து இயற்கையாக உருவாகிற ஒரு மேஜிக் மஷ்ரூம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. அது இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னதான் ஒரு ட்ரக்ஸ் மாஃபியாவாக இருந்தாலுமே அதுக்கு அடுத்த கிங்டமாக யார் இருப்பாங்க, ஒரு ஃபேமிலிக்குள்ளே எல்லாருமே ட்ரக்ஸ் பிஸ்னஸ் பண்ணால் கூட அதுக்கு அடுத்த ராஜாவாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்கு. பட் அதுலேயும் அந்த கதை காலத்துலேயும் ஒரு உயிரோட்டம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஹீரோயின் தேவையில்லாமல் வராங்க, தேவையில்லாமல் சாவுறாங்க.
ஹீரோ தேவையில்லாமல் வராரு, தேவையில்லாமல் ஆடுறாரு, தேவையில்லாமல் பாடுறாரு. இதெல்லாம் இல்லாமல் இருந்ததா படம் வந்து இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னா மனோவோட வாய்ஸ் தான், மனோ சாரோட வாய்ஸ் தான். மனோ சாரோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கதையோட ஆரம்பிக்கிறதுல வருது, கதையோட முடிவில் வருது, அதுக்கப்புறம் சில இடத்துல அவரோட பாடல்கள் வருது. அது இல்லாமல் ஹீரோயினோட அப்பாவாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் தவிர்த்துருக்கலாம், ஏன்னா அது மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி சரி, வீக்கெண்டில் ஒரு படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வட்டக்கானல் வந்து பாருங்கள், வேறு வழி கிடையாது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருக்காங்க, பாருங்கள். நல்லா இருக்கும். பார்க்கலாம். நல்லா இருக்குங்க படம், நல்லா இருக்கு. மெசேஜ் இருக்கு. காமெடி ஒரு கூட